சர்டிபிகேட்டுக்காக வந்திருக்கிறோம் சார். காட்டாக்கின் சர்டிபிகேட்டுக்காக நாங்க 10-15 வருஷமா அலைஞ்சோம், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்ப எங்க எம்எல்ஏ மூலியத்துல கலெக்டர் மூலியத்துல எங்களுக்கு போட்டு தரேன், எங்களுக்கு ஜாய் சான்றிதழ் வாங்கி தரேன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்க ஊருக்கு அது எங்க சிஎம் சாரோட தலைமையில தான் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனே எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. என்ன நாங்க செத்தாலும் சரி நாங்க சிஎம் சாருக்காக எங்க பிள்ளைகளுக்காக அவங்க படிப்புக்காக எப்படியாவது கிடைக்கணும். ஏன்னா நாங்க காட்நாயக்கன் சர்டிபிகேட்டுக்காக ரொம்ப வருஷம் நாங்க போராடிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ எங்க எம்எல்ஏ சார் எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. அவர் பேர் வந்து RS முருகன் சார் தான் எங்களுக்கு வாங்கி, திருநெல்வேலி மாவட்டம். கண்டிப்பா எங்களுக்கு வாங்கி தருவாரு, அது நம்பிக்கை இருக்குது. இத்தனை பேர் வந்துட்டு போனாங்க, இன்னும் செய்யல. ஆனா எங்க எம்எல்ஏ சார் எங்களுக்கு வாங்கி தரேன்னு உறுதி பண்ணிருக்கிறாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. என்ன அந்த உதவி நாங்க எங்க ஊருக்காரங்க யாருமே நாங்க மறக்கவும் மாட்டோம். கண்டிப்பா வாங்கி பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த ஐயா மூலியத்துல கண்டிப்பா எங்களுக்கு சாய் சர்டிபிகேட் கிடைக்கணும். அது கண்டிப்பா ஐயா மூலியத்துல கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையா கிடைச்சிரும். எங்களுக்கு உண்மையிலே சொல்ற ஜாய் சான்றிதழுக்கான நாங்க ரொம்ப நாள் வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே யாருமே சலுகை செய்யல, ஒன்னும் செய்யல. எங்க தம்பில இருந்து அண்ணன்ல இருந்து சித்தப்பால இருந்து எல்லாரும் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த நேரத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மாவட்டம் RS முருகன் கிட்ட வந்து நாங்க 2 தடவை முளை விட்டோம். 3வது தடவை எங்களை கலெக்டர் ஆபீஸ் கூட்டு வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஊர்ல முகாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோடியான கோடி நன்றியா.